நெக்ஸ்ட் நேயர்களுக்கு என்னோட அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம புத்தாண்டு பலன்கள் குறித்து தான் பேச போறோம். அதை நம்ம கூட ஷேர் பண்ணிக்கிறதுக்காக டாக்டர் ஓம் சக்தி ராஜா அவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க. வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். வணக்கம் சார். வணக்கம். வாழ்க வாழ்க. ஓகே சார், எப்படி சார் இருக்கீங்க? அற்புதமாகவும் ஆனந்தமாகவும் இருக்கு. ஓகே சார், இன்னைக்கு நம்ம புத்தாண்டு பலன்கள் குறித்து பேச போறோம். புத்தாண்டுனா எதுக்கு சார் இவ்வளவு சிறப்பா பாக்குறாங்க தமிழ் புத்தாண்டு? தமிழர்களுடைய பண்பாடு எப்பயுமே பொங்கல் பண்டிகை அப்படின்னாலே எல்லாருக்குமே பெரிய அபரீதமா இருக்கும். தமிழர்களுடைய பண்டிகை பொங்கல். அதே மாதிரி தமிழ் புத்தாண்டு அப்படின்றது அலாவிய குடும்பங்கள்ல மகிழ்ச்சி. தமிழ் குடும்பங்களுக்கு சூரியனை மையப்படுத்தி தான் இந்த தமிழ் புத்தாண்டை நம்ம கொண்டாடுறோம். அதை சித்திரை 1 அப்போ மேஷத்தில் சூரியன் வரக்கூடிய காலம் தமிழ் புத்தாண்டா பெருமளவு கொண்டாடப்படுது. உலகளாவிய தமிழர்கள் அந்த நாளை புனித நீராடி தன்னுடைய இஷ்ட தெய்வத்தை வணங்கி தன்னுடைய குடும்பத்தில் புத்தாடை வணங்கி பொங்கலிட்டு வழிபடுற பழக்கத்தை, குலதெய்வத்தை ஆராதிக்கிற பழக்கத்தை இன்றளவும் வச்சுருக்காங்க. அந்த புத்தாண்டில் எந்த அளவுக்கு குதூகலமாக அதை ஆதரிக்கிறாங்களோ அந்த அளவு அந்த வருடம் பூராவே அந்த குடும்பம் நல்ல மகிழ்ச்சியாக இருக்கிறது பஞ்சாங்கத்தினுடைய ஐதீகம். ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் மாதிரி சொல்றீங்க. எஸ், வாழ்க்கையினுடைய ஆரம்பம். எப்படி நம்ம ஆங்கில புத்தாண்டை கோலாகலமா உலகளாவிய கொண்டாடுறோமோ, நமக்கு தமிழ் புத்தாண்டு தான் நம்மளுடைய வரலாறு, நம்மளுடைய பண்பாடும் கூட. அதுதான் இந்த தமிழ் புத்தாண்டு ஏற்கனவே இருந்தது விஸ்வாவசு ஆண்டு அப்படின்னு சொல்லிட்டு, அதற்கு நாம நன்றி சொல்லிட்டு பராபவ வருஷத்துக்கு நாம வரவேற்கக்கூடிய காலம். ஆக இந்த சித்திரை 1 14/4/2026 அப்போ வாக்கியப்படி பார்த்தோம் அப்படின்னா காலை 8:53 திருக்கணித முறைப்படி பார்த்தோம் அப்படின்னா 9:33 இந்த சித்திரை வருடப்பிறப்பு, தமிழ் வருடப்பிறப்பு ஆரம்பமாகுது. இந்த ஆரம்பிக்கக்கூடிய காலமே லக்னம் பார்த்தோம் அப்படின்னா ரிஷப லக்னமாக வருது. சந்திரன் ராகுனுடைய நட்சத்திரத்துல சதயத்துல பிரவேசிக்கிறார். அதே நேரத்தில் கிரக இணைவுகள் பார்த்தோம் அப்படின்னா குருனுடைய பார்வையில சந்திரனும் ராகும் பயணிக்கிறக்கூடிய காலங்கள், சூரிய சுக்கிர இணைவுகள், அப்ப செவ்வாய் புதன் சனியினுடைய இணைவுகள், இது எல்லாமே 12 ராசிக்கும் இந்த நாட்டிற்கும் எந்த அளவுக்கு சாதகம் எந்த அளவுக்கு பாதகன்றதான் நம்ம இந்த அளவுக்கு கொஞ்சம் விளக்கமா நம்ம இப்ப பார்க்க போறோம். தனுஷ ராசினியர்கள் பத்தி பேச போறோம். அவங்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு என்ன மாதிரி பாசிட்டிவ்ஸ் எல்லாம் நடக்கும் தெரிஞ்சுக்கலாமா சார்? தனுர் ராசி குருனுடைய ஆதிக்கம் இருக்கின்றது. யாராவது ஒருத்தவங்களுக்கு அட்வைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும், யாராவது ஒருத்தவங்களுக்கு உபகாரம் சொல்லிட்டே இருக்கணும். இவங்க அட்வைஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. யாருக்கு தனக்கு இல்லைனாலும் பிறர் சந்தோஷமா இருக்கணும். யாராவது 10 ரூபாய் இல்லைன்னு கேட்டா உடனே நமக்கு அடுத்த வேலை உணவு இல்லைனாலும் எடுத்து கொடுத்துருவான். அந்த மாதிரி ஒரு கௌரவமாக இருப்பாங்க. ஊர் தலைவர்கள், ஊர் முதலியார்கள், பெரிய ஆளுமை திறன் கொண்டவர்கள், அப்போ பெரும் மனிதர்களுடைய லிஸ்ட்ல இவங்க வந்துருவாங்க. இந்த புத்தாண்டு இவங்களுக்கு என்ன போகுதுன்னா கண்டிப்பாக தனுர் ராசி வீட்டுல விஐபி உண்டு அப்படின்னு சொல்லிடலாம். ஒரு விஐபி லிஸ்ட்ல வருவாங்க. அந்த குடும்பம் பரிச்சயம் ஆகும். அந்த குடும்பத்துல ஒரு பெரிய அந்த ஊர்ல போறாங்க அப்படின்னா இப்ப அந்த பேர் சொன்னா அந்த தெரியாதவங்களே இருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு குடும்பத்தினுடைய உயர்வுகளை இவர்கள் சமுதாயத்துல ஒரு அங்கீகரிக்கப்படுவார்கள் விஐபி லிஸ்ட்ல. இவர்களுடைய வருகைக்காக பல பேர் காத்திருப்பாங்க. ஒரு கும்பாபிஷேகம் நடக்குதுன்னா பரிவட்டம் இவர்களுக்கு நடக்கும். அந்த மாதிரி முதன்மை தன்மை உருவாகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் இந்த புத்தாண்டு அவர்களுக்கு கொடுக்க போகிறது. அப்ப குடும்ப தலைவனுக்கு மரியாதை கிடைக்கும். கண்டிப்பா மனைவி கிட்ட மரியாதை வாங்கணும் இல்லையா? அப்ப குடும்ப தலைவன் ஏதோ புண்ணியமா செஞ்சாதானே மரியாதை கொடுப்பா. அப்ப ஏதோ ஒரு உபகாரம் பண்ண போறாரு, மனைவி பேர்ல சொத்து வாங்க போறாரு, மனைவி பேர்ல உத்தியோகம் பார்க்க போறாரு, மனைவிக்கு ஏதாவது வண்டி வாகனம் வாங்கி கொடுப்பாரு, பிள்ளைகளுக்கு ஏதாவது நல்லது பண்ணுவாரு, அப்ப மனைவிக்கு ஏதாவது ஜுவல் வாங்கி கொடுப்பாரு, தங்கம் வாங்கி கொடுப்பாரு. அப்ப ஏதாவது ஒரு உபகாரம் மனைவியை மகிழ்விக்கக்கூடிய காலம் அப்படின்னு சொல்லலாம். அந்த மனைவியை மகிழ்ச்சிட்டாங்க அப்படின்னா அந்த குடும்பத்துல அவருக்கு நல்ல சாப்பாடு கிடைக்க போகுது, நல்ல மரியாதை கிடைக்க போகுது, நல்ல வருவல் பொருவல் எல்லாமே கிடைக்க போகுது அப்படின்றது. அப்ப குடும்பம் சந்தோஷமாக இருக்கும். ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிடுவா. கணவன் மனைவி ஒற்றுமை அதிகமா இருக்கும். இவங்க கவனமா இருக்கணும்னா எந்த மாதிரி விஷயங்கள கவனமா இருக்கணும்? 8ஆம் இடம் சொல்ல, ஏன்னா குரு 8க்கு வராரு. கடன் அதிகமாகும். இந்த காலகட்டத்துல கடனும் கிடைக்கும். இவங்க 10 ரூபாய் கடன் 100 ரூபாய் ஆகும், 100 ரூபாய் கடன் 1000 ரூபாய் ஆகும், 1000 ரூபாய் கடன் பல கோடியே கிடைக்கும். அவங்க இருக்கக்கூடிய பொசிஷனை பொறுத்து, அந்த பொசிஷனை பொறுத்து இவர்களுக்கு கடன் கிடைக்கும். அப்படி எவ்வளவு வேணாலும் வாங்கிட்டே போலாம், பல கோடி வாங்கலாம். அதுக்கு இந்த காலகட்டத்துல கிடைக்கும். அப்ப இவங்க கடன் கொடுக்கலாமா? இவங்க கடன் கொடுத்தா திரும்ப வராது, இவங்களுக்கு தான் கடன் கிடைக்கும். ஆமா, கடன் கொடுக்கலாம், வாங்கலாம். பட் வாங்குறதா இப்ப இவங்களுக்கு நடக்கும்.
வாங்குறது ஆமா, அதை வந்து பாதுகாப்பாக வாங்கணும், அது ஒரு கவனம் வேண்டும். இப்ப கிடைக்குதுன்றதுக்காக நீங்க வாங்கிட்டு உதாரி செலவு பண்ணக்கூடாது. மேக்சிமம் பண்ண மாட்டாங்க. ஏன்னா கேந்திரத்தில் சனி இருக்கு, சூரியனுடைய பாக்கியஸ்தானத்துல வருது. சூரியனுடைய 5-9 பாவங்கள் எப்பொழுதுமே வளர்ந்து கொண்டே இருக்கும். ஆரம்பமே இவர்களுக்கு அற்புதம் தான். அதனால இவருடைய வளர்ச்சியை தடுக்க முடியாது. ஓகே சார், இவங்களுக்கு தொழில் சார்ந்த விஷயங்களா இருக்கட்டும், இல்ல வேலையில ப்ரொமோஷனா இருக்கட்டும், எப்படி சார் இருக்கு? இவங்க வந்து ரெட்டிப்பு வேலை செய்வாங்கம்மா. ஒரு பிசினஸ் பண்றாங்க அப்படின்னா இன்னொரு பிசினஸ், சைடு பிசினஸ் கண்டிப்பா பண்ணிடுவாங்க. ஒரு காலகட்டத்துல எப்பவுமே பண்ணிடுவாங்க. அதுக்கு வந்து ஒரு ரெடி ரெக்கரா ஒண்ணு வச்சுட்டு இருப்பாங்க. ஒண்ணு போனாலும் ஒண்ணு. தூங்கும் போதும் வருமானம் வரணும்னு நினைக்கக்கூடிய ராசி இந்த தனுர் ராசி. எஸ், நம்ம படுத்துட்டே இருந்தா கூட நமக்காக யாராவது வேலை செஞ்சுட்டே இருக்கணும் அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். ஏன்னா 2ல சனி, 2ஆம் இடமும் 3ஆம் இடமும் சனியா வர்றதுனால வார்த்தைகளை அளவா பேசினா இவங்க ஜெயிச்சிருவாங்க. ரொம்ப பேச மாட்டாங்க. பேச ஆரம்பிச்சாங்கன்னா ரொம்ப அலாவிதியமா பேசக்கூடிய வார்த்தைகள். அதனால வார்த்தைகளில் கவனம் மட்டும் கையாண்டாங்க அப்படின்னா அனைத்து வித மக்களும் இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. ஓகே சார், வீடு வாகனங்களை பொறுத்த வரைக்கும் உங்க யோகம் எப்படி சார்? இப்ப இருக்கக்கூடிய காலங்கள் வந்து ஜப்தியான வீடு, 2ஆம் தரம் விற்பனையாகாத சொத்து, இதெல்லாம் வந்து இவங்களுக்கு எப்பயுமே பாசிட்டிவா நடக்கும். இவங்க வாங்குற வீடை இடிச்சு கட்டுற மாதிரி சூழ்நிலைகள்லாம் இப்ப வரும். வாஸ்து முறைப்படி அமைப்பாங்க. ஏற்கனவே வாஸ்து கோளாறுலாம் இருக்கும். இப்ப அதை சிறிது பண்ண சூழ்நிலைகள் எல்லாமே நடக்க போகுது அப்படின்ற விஷயத்தை தெரிஞ்சுக்கலாம். ஓகே சார், இது மேலும் பாசிட்டிவ் ஆகிறதுக்கு இவங்க எந்த மாதிரி கோயிலுக்கு சேர்ப்போம்? எப்பவுமே தனுர் ராசி அப்படின்னாலே முன்முதற் கடவுள் தான். என்ன மூலாதாரம் 9ஆம் இடம். அப்ப அந்த இடத்துல கேது பகவான் வந்து உட்கார்ந்துட்டு இருக்காரு. அப்ப எப்பயுமே இவங்க வந்து ஒரு வன்னி மரத்தின் கீழையோ, அரச மரத்தின் கீழையோ, ஆற்றங்கர ஓரையோ, மரத்தின் கீழ் உள்ள விநாயகரை வணங்குவது சிறப்பு. ஒண்ணுமே பெரிய பரிகாரமே கிடையாது. ஈஸியான பரிகாரம் தான். அது தொடர்ச்சியாக செய்யும். இவங்க அந்த வழிபடும் போது அந்த அரச மரத்திற்கு வெல்லம் ஒரு 1/2 கிலோ போட்டு அந்த தண்ணியை கரைச்சி பச்சை மாவு போட்டு பச்சரிசி மாவு போட்டு கலந்து அந்த வேருக்கு ஊத்திட்டு வந்தாங்க அப்படின்னா இந்த வேருக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஒரு செல் உயிரிகள் உணவு அந்த சாப்பிடும் பொழுது இவர்களுக்கு பல தடைகள் நீங்கி இவருடைய வாழ்க்கை வளமாகுன்றது உண்மையான கருத்து. கண்டிப்பா சார். நன்றி சார். வாழ்க வாழ்க வாழ்க.